நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன் குதிரத்துக்குண்டான குதிரத்தால் படைக்கப்பட்ட அத்தனையும் அல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானுக்கு காண்பித்து கொடுத்தான். சூனலோகத்தில் உண்டான அத்தனை காட்சிகளையும் கண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றையும் பார்த்தார்கள். சூனத்தில் எதுவெல்லாம் உண்டு எதெல்லாம் பார்த்தார்கள். ஒரு கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், ரூஹுல் பயானில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். 4 நீர் ஓடை ஓடி வந்து கொண்டிருந்தது. 4 நீர் ஓடை வந்து கொண்டிருக்கிறது. இதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த 4 நீர் ஓடை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டாங்க. நீராறு, பாலாறு, மது ஆறு, தேனாறு, இந்த 4 நீர்களும் 4 நீரோடைகளாக வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆனால் எங்கிருந்து வர்றதுன்னு தெரியல, ஆனால் எங்கே போய் சேருது தெரியுமா? ஹவுதுல் கௌசரில் போய் சேருதுன்னு சொன்னாங்க. இந்த நீரெல்லாம் ஹவுதுல் கௌசரில் போய் சேருது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானாங்க நீ ரப்பிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் ரப்பிட்ட கேட்குறாங்க. ரப்பு உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு மலக்கு அனுப்புகிறான். அந்த மலக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மலக்கிட்ட கேட்குறாங்க, கண்ணை பொத்துங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மலக்கு கண்ணை பொத்துங்கன்னு சொன்ன உடனே கண்ணை மூடியவர்கள் காருண்ய நபி கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மரத்தின் அடிவாகத்தில் போய் நிற்கிறாங்க. இப்போ அந்த மலக்கு சொன்ன கண்ணை திறங்கன்னு சொன்னாங்க. பொதுவாகவே நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறேன், என்றைக்கு நம்ம சூனத்தை பற்றி பேச ஆரம்பிச்சோமோ அன்று முதல் சொல்லிட்டு இருக்கிறேன், அது ஒரு விந்தை உலகம். எல்லாம் விந்தையாக அற்புதமாகத்தான் இருக்கும். அப்போ அந்த மரத்தின் அடிவாரத்தில் நிற்கிறேன். அப்படி நிற்கும் போது அங்கே ஒரு குப்பாவை பார்க்குறேன். ரசூலை சொல்கிறாங்க, அங்கே ஒரு குப்பாவை பார்க்குறேன், பிரம்மாண்டமான கும்பா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு விரிக்கிறாங்க. மிக 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 பிரம்மாண்டமான கும்பா. அந்த குப்பாவினுடைய வாயில் இருக்குல்ல, நிலை வாயில், அந்த வாயிலுடைய கதவு தங்கத்தான் கூட பூட்டப்பட்டிருக்கிறது, பூட்டு போடப்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்துட்டு நான் அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு நினைக்கிறேன். அப்ப அந்த மலக்கு சொன்னாங்க, ஏன் உள்ள போக நினைக்கலையான்னு கேட்டாங்க. உள்ள போக நினைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்கிட்ட சொன்னாங்க, உள்ள பூட்டெல்லாம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலக்கு சொன்னாரு, இந்த பூட்டினுடைய திறவுகள் என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுங்கள், திறக்கும் என்று சொன்னாங்க. தங்கத்திலான அந்த வாயில் அடைக்கப்பட்டிருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டை திறப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தை சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னேன். அந்த கதவுகள் திறந்தது. நான் உள்ளே சென்றேன். அந்த குப்பாக்குள்ள 4 தூண்கள் இருந்துச்சு, பிரம்மாண்டமான தூண். அந்த 4 தூண்களிலும் சுப்ஹானல்லாஹ், 4 தூண்களில் இருந்துதான் நீரோடைகள், அந்த நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிஸ்மில்லா, அந்த பிஸ்மில்லா அப்படி சொல்லக்கூடிய அந்த மீமில் இருந்து நீரோடை, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஹாவில் இருந்து பாலாறு, அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய மீமில் இருந்து மது ஆறு, அர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய மீமில் இருந்து தேனாறு. ஆக இந்த 4 நதிகளுக்கும் 4 எழுத்துக்குண்டான சம்பந்தத்தை ஒட்டிதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மலக்கை நடத்தி சொன்னார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் ரசூல் முஹம்மதே, உங்க உம்மத்தினர்கள் யாரெல்லாம் இஹ்லாஸான முறையில், சும்மா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அப்படி இல்லை. இன்னைக்கு நாம பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம்ல, சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பாடு கொடுக்கும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுக்குறோம், ஃபோனத்து கையில் கொடுத்துட்டு இந்த அப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், அப்படித்தானுங்க. இன்னும் சொல்ல போனால் தின்னு தொலைய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வார்த்தை கவனிக்கணும் அருமையானவர்களே. பிள்ளைக்கு நாம் சோறு கொடுக்கும்போது, சாப்பாடு கொடுக்கும்போது, உணவு கொடுக்கும்போது, குடிபானம் கொடுக்கும்போது, அல்லாஹ் பரக்கத் செய்து, யா அல்லாஹ் இந்த உணவில் பரக்கத் செய், இந்த குடிமானத்தை பரக்கத் செய், இதை கொண்டு எந்த விதமான நோய்கள் வராமல் ஆக்கு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு காலம் இருந்துச்சு, பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் ஊட்டுவாங்க. அப்படி கடைசியாக போதுன்னு பிள்ளை சொல்லும்பொழுது, இப்போ அந்த பிடி மட்டும் வாங்கம்மா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, செல்லை பிடுங்கன்னா
அது குடி அப்படின்னு சொல்றாங்க. செல்ல கொடுத்து பிள்ளைக்கு உணவு ஊட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. எனவே சங்கமிக்கவர்களே, அந்த மலக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள், உங்க உம்மத்தில் உண்டான ஒரு மனிதர், உங்கள் உம்மத்தினர்கள் இந்த மனிதர் இஹ்லாஸான முறையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை எப்பொழுதெல்லாம் சொல்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பாக்கியத்தை, இந்த நீரோடையில் இருந்து குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னார். எல்லா நேரத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம வாயில சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, அதுதான் சொன்னேன். உலகத்தில் உண்டான திக்ரால் மரங்களை அல்லாஹ் வளரச் செய்கிறான். உலகத்தில் உண்டான பிஸ்மியால் நீரோடைகளில் அல்லாஹ் தஆலா குடிபானத்தை தருகிறான். அருமையானவர்களே, நமக்கு அந்த சொர்க்கத்தில் உண்டான நீரோடையிலிருந்து நீர் பருக வேண்டுமா? அங்கு உண்டான பால் பருக வேண்டுமா? அங்கு உண்டான மது நமக்கு அருந்த வேண்டுமா? அங்கு தேன் எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ், அதுதான் உண்மையான தேன். இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற வார்த்தையை நாம் எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும். சீப்பை எடுக்கிறீங்கன்னா சீவும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பயன்படுத்துகிறேன். சாப்பிடும் போது மட்டுமல்ல, குடிக்கும் போது மட்டுமல்ல, ஒரு பேனா எடுத்து எழுதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காலில் செருப்பு போடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒதுனுடைய துவக்கமாக வாய்க்கு பிடிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பல் துளக்குவதற்கு வேண்டிய அதிகாலை நேரத்தில் நாம் பல் துளக்குகின்ற பொழுது பிரஷ் எடுத்து நம்ம வாயிலை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படியே சொல்ல 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 அல்லாஹ் அந்த பாக்கியத்துக்கு வழங்குகிறான். எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த நீரோடையிலிருந்து, அந்த மது ஆறிலிருந்து, அந்த பால் ஆறிலிருந்து, அந்த தேனாறிலிருந்து, அந்த நீரோடையிலிருந்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் ஆலடிவானையா வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீமாக்கி தந்தல்வானாக.